ஊரோடு உறவாட நாங்கள் வந்திருக்கும் ஊர் இது ஒரு தீவில்லை, நாச்சியா தீவு. இது எப்படிப்பட்ட அழகான ஊருன்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். கண்ணியமான மக்கள், நல்லா உபசரிப்போடு பழகிற மக்கள். என்னோட இருக்கிற தாரிக் ஹாஜியார் இந்த மண்ணுக்கே பெருமை சேர்க்கிற ஒருத்தர். அவரோட தான் நாங்கள் இந்த ஊரை இப்போ சுற்றி பார்க்க போகிறோம். கோணத்திலே ஒரு பெரிய குளம் இருக்கிறது. சுமாராக அந்த குளத்தை பொறுத்தவரையில் ஒரு 32 கிலோமீட்டர் நீளமான ஒரு குளம். எந்த காலத்திலும் அதிலே தண்ணீர் இருந்து கொண்டிருக்கும். அந்த குளத்திலிருந்து 2 கால்வாய்கள் வயல்வெளிகளை நோக்கி பாய்ந்து கொண்டிருக்கின்றன. ஒரு வருஷத்துக்கு 2 தடவை அதிலே நீர்ப்பாய்ச்சல் வரும். சுமாராக 500 ஏக்கர் நிலங்கள் மக்களுக்கென்று சொந்தமான 500 ஏக்கர் வயல்வெளிகள் காணப்படுகின்றன. சுமாராக 2100 குடும்பங்கள் முஸ்லீம்கள் இங்கு வாழ்கிறார்கள். அன்றாவூர் மாவட்டத்தில் சுமார் 6000 முஸ்லீம்கள் தனித்து வேறு எந்த இனத்தவர்களும் கலக்காமல் வாழுகின்ற ஒரு ஊராக இருக்குமாக இருந்தால் அது நாச்சியா தீவு மாத்திரம்தான். அதே நேரத்தில் இந்த ஊரில் இருக்கின்ற விசேஷம் என்னவென்றால், ஒரு ஜும்மா பள்ளிவாசல் இருக்கிறது, 5 தக்கியாக்கள் காணப்படுகின்றன. ஒரு அதாவது அட்வான்ஸ் லெவல் ஆர்ட்ஸ் பிரிவில் கொண்டிருக்கின்ற ஒரு பாடசாலை அரசினர் பாடசாலையும் காணப்படுகிறது. அதே போன்று அல் ஹிக்கம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கிதாபு மதரசாவும் இங்கு ஹிஃபுலும் அதிலே இருக்கின்றது. அப்படியான ஒரு மதரசா இருக்கிறது. இந்த ஊரினுடைய சுவாத்திய நிலையை எடுத்துக்கொண்டால், சுற்றி வரவும் தண்ணீர் இருக்கின்ற காரணத்தினாலோ என்னமோ இந்த மாவட்டத்தின் ஏனைய பிரதேசங்களில் இருக்கின்ற காலநிலையை விடவும் சற்று சீதோஷ்ண நிலை சற்று வித்தியாசமாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். எல்லாரும் நம்ம ஒருத்தன் சொர்க்கம் சொல்லுவாங்க, ஆனா நமக்கு சரி, தாரிக் ஹாஜியார் இந்த நாச்சியா தீவு ஜும்மா பள்ளிவாசலில் தலைவராகவும் இருக்கிறீங்க. சரி, இந்த பள்ளி தான் ஜும்மா பள்ளி அப்படியா? இந்த 5 தக்கியாக்களோட இதுதான் ஜும்மா பள்ளி. 2 இன்ஷா அல்லாஹ் இன்னும் இந்த வருடத்துக்குள்ள மேலே ஒரு மாதிரி கட்டுறதுக்குரிய ஏற்பாடு செஞ்சிருக்கோம் இன்ஷா. சரி, இப்போ நாங்கள் வந்திருக்கிற இடம் நீர்ப்பாசன திணைக்களத்தில் நாச்சியா தீவு நீர்ப்பாசன திட்டம். அதுக்காக பொறிக்கப்பட்ட கல்தான் இது. இது 1906ஆம் ஆண்டு 2ஆம் சேன மன்னரால் தான் இது கட்டமைக்கப்பட்டிருக்குது. ஆனால் 1957ஆம் ஆண்டு இந்த நீர்ப்பாசன திட்டம் உடைப்பெடுக்குது. அதோடு என்ன செய்கிறாங்க, 1958ஆம் ஆண்டு புனர் நிர்மாணம் செய்யப்பட்ட நீர்ப்பாசன திட்டத்தை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. சரி, நான் வளமையாகவே இந்த குளங்களில் பார்க்குற நேரம் இப்படி ஒரு குளக்கட்டு இருக்கும். இந்த மாதிரி ஒரு கேட் தான் போட்டிருப்பாங்க தண்ணி வெளியே போகிறதுக்கு. சரி, ஆனால் இதில் நான் 2 கட்டை காண்றேன். இது ஏன், இது என்ன சிறப்பு இதுக்கு? நான் நினைக்கின்றேன் 2009-06 பகுதியில் இதில் ஒரு துவாரம் ஒன்று ஏற்பட்டது. அந்த துவாரத்தை இங்கே உள்ள அதாவது பொருளியலாளர்கள் கண்டுபிடிக்க முடியாத ஒரு அவல நிலை இருந்தது. அது பயம் இருந்தது. இந்த குளம் உடைக்கப்பட்டால் அன்றாதபுரம் நகரம் அப்படியே தாண்டு விடும். புனித பூமி அவ்வளோ தாண்டு விடும். அதனால் அந்த செல்கின்ற உமையை, அதாவது நீர் செல்கின்ற உமையை கசிவை கண்டுபிடிக்க முடியாத ஒரு அவல நிலையினால்தான் மீண்டும் அவர்கள் என்ன செய்ய, எந்த பாதிப்பும் இல்லாமல் திரும்ப இன்னொரு இடத்துல கட்டுறாங்க. இது மிகவும் அதிகமாக செலவழித்து சக்ஸஸ் ஆயிருக்கு. இப்போ சக்ஸஸ் ஆயிருக்கு, எந்த பயமும் இல்லை. இந்த கிராமம் ஆரம்பத்தில் எங்களோட இந்த முஸ்லிம்கள் இந்த குலத்துக்கு அங்கால தான் இருந்தாங்க, குலத்துக்கு மேல் பகுதியில். சரி, பிறகு குலத்தை விஸ்தரிக்கும் போதுதான் குலத்துக்குள் கிராமம் வருகின்றது என்பதற்காக குலத்துக்கு பணிய கிராமங்களை அமைத்தார்கள். அதாவது முஸ்லிம்களுக்கு குலத்தோட
அண்டிய பகுதியை அன்றுள்ள அரசர் கொடுத்திருக்கின்றார். இந்த பெரிய தீவை பார்க்குற நேரம் ஏதோ ஒன்று ஞாபகம் வருது. அது உண்மையிலே நான் நினைக்கிறேன் இலங்கை போன்ற ஒரு தீவு. அது அதே வடிவத்தில் தான் இருக்குது. அதே வடிவத்தில் இருக்குது. அது நீர்மட்டம் கூடும் குறையும் போது அது மாற்றங்கள் ஏற்படலாம். சரி சரி சரி. குட்டி தீவை நாங்கள் பார்க்கலாம். சுற்றுலா பயணிகள் இதை பார்வையிடுவதற்காக வருகின்றார்கள். சரி. உள்நாடு வெளிநாட்டிலிருந்து. உண்மையிலே நாங்களும் இந்த இடத்திலிருந்து இந்த நாட்டு மக்களுக்கும் உலகத்தில் உள்ள மக்களுக்கும் அழைப்புதல் விடுக்கின்றோம். எங்களுடைய கிராமத்தை வந்து எங்களுடைய நாச்சியாதீவை பார்த்து ரசிக்குமாறு.